ஈஸ்வரனே உமக்கே ஆராதனை. அருளாகும் எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. நெஞ்சங்களின் நேசமே நேயங்களின் தெய்வமே உயிருணவினையே உவந்தெம்மில் உறைந்தவரே உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே நேயங்களின் தெய்வமே உயிருணவினையே உவந்தெம்மில் உறைந்தவரே உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே. பாசம் பொங்கியே பாதம் கழுவினீரே பாரில் நாங்களும் பணிதனில் அணி சேர பணிவிடை பார்வையும் பயணத்தின் தேடலும் பணிவிடை பார்வையும் பயணத்தின் தேடலும் பங்கேற்கும் பலியில் பகிர்வாகும் எங்கள் இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே நேயங்களின் தெய்வமே உயிருணவினையே உவந்தெம்மில் உறைந்தவரே உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே. இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே.
திசை மாறவே வாழ்வை உணவாக்கி நீ வாழும் நாங்களும் வீழ்வோர் உணவாக வறியவர் ஏக்கமும் அதில் எழும் எழுச்சியும் வறியவர் ஏக்கமும் அதில் எழும் எழுச்சியும் வரும் காலம் உயர வலுவூட்டும் உணவே இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே நெய்யங்களின் தெய்வமே உயிருணவினையே உவந்தெம்மில் உறைந்தவரே உம்முடன் வாழ்வது உறவினில் இனியதுவே இயேசுவே இயேசுவே நெஞ்சங்களின் நேசமே. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுகொள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டது போலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதர் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய நாளில் தமிழ்நாட்டின் அதிலும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் விழா நாள். யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்கு தேர்ந்து தெளிந்து நல்லவர்களை தெரிவு செய்து எல்லா மக்களின் சந்தோஷமான சமத்துவமான வாழ்வினரையை உறுதி செய்ய என்னுடைய வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அவை இன்று புனித ஜார்ஜியாரின் திருவிழாவையும் கொண்டாடுகிறது. சற்று அவரை பற்றி சிந்திக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த நாளிலே ஜார்ஜியார் இஸ்ரேலைச் சேர்ந்த கெரேந்தியேசு மற்றும் பால்கரோனி என்பவருடைய மகனாக பிறந்தார். இவருடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்ததுனால ரொம்பவும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். அது நமக்கு தெரியும். பெற்றோர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கை போகும். இளைஞனாக வளர்ந்த பிறகு ரோமி நகரில் அரசனாக இருந்த தியோக்லேசியன் என்பவருடைய படையில் ஒரு படை வீரராக சேர்ந்தார். இவருடைய திறமையும் நற்பண்புகளும் இவரை உயர்த்தி கொண்டே இருந்தது. இவரை ஒரு சிறு படைப்பிரிவிற்கு தலைவனாகவும் அந்த அரசன் ஏற்படுத்தினார். பாதுகாப்பு படையின் தலைவராக உயர்ந்தார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஜார்ஜியார் அரசன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை மிகவும் கச்சிதமாக கண்ணும் கருத்துமாக செய்து ஒவ்வொரு நாளும் நல்ல பெயரை வாங்கி கொண்டிருந்தார். நம்ம தான் நல்ல பேர் வாங்கினா பொறாமல் வந்துடுமே, அது இன்னைக்கு அன்னைக்கே இருக்கத்தான் செய்திருக்கு. ஒரு முறை அரசன் தான் வணங்கி வந்த ஒரு தெய்வத்தை எல்லோரும் வணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் கொல்வேன் அல்லது சிறைப்படுத்துவேன் என்றெல்லாம் கட்டளைகளை பிறப்பித்தான். அதற்கு இன்சார்ஜாக போட்டது புனித ஜார்ஜியார். கடைசியில் என்னாச்சுன்னா, இவரே அரசன் சொன்னது போல கேட்கல. நான் யாரையும் கொண்டு வர மாட்டேன், நானும் நீ சொல்வது போல தெய்வத்தை வணங்க மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு, இயேசு. எனவே கிறிஸ்தவர்கள் அரசன் சொன்னதற்கு அடிபணியாது வாழ்ந்தார்கள்.
நான் யாரையும் வதைக்க மாட்டேன், நானும் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் மாட்டேன் என்று தன்னுடைய நம்பிக்கையில் மிக மிக உறுதியாக இருந்தவர் தான் புனித ஜார்ஜியா. இதனால் அரசன் இன்னும் சினமுற்று தன்னிடம் பணி செய்கின்ற ஒருவன் தன்னுடைய கட்டளைக்கு பணிந்து வாழாமல் இருப்பதா என்று அவன் சினமுற்று ஜார்ஜியாரை போன்று ஒரு வீரனை அவன் இழக்க விரும்பவில்லை. இருந்தாலும் அதனால் அவரை எப்படியாவது சூழ்ச்சியாலும் மயக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என அரசன் நினைத்தான். ஒரு நாள் அரசன் ஜார்ஜியாரை அழைத்து, உனக்கு வேண்டிய மட்டும் எல்லா சொத்துக்களையும் தாரேன், எல்லா சுகத்தையும் தாரேன், எல்லாவற்றையும் தாரேன், ஆனால் நீ கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு என்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு நம்மகிட்ட இப்படி சொன்னால் விடுவோமா? ஓகே. அன்னைக்கு அதற்கு ஜார்ஜியார், நான் எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவர் இயேசு ஒருவரை தவிர இவர் யாரையும் வணங்க மாட்டேன் என்று மிக உறுதியாக சொல்லிவிட்டார். இதனால் அரசனுக்கு கோபம் இருந்தாலும் அதனை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அவர் எப்படி சூழ்ச்சியால் ஒழிக்கலாம் என திட்டம் தீட்டினான். அதற்கு அவன் ஒரு மந்திரவாதியை அழைத்து ஜார்ஜியாரை சூழ்ச்சியால் கொண்டு போடச் சொன்னான். மந்திரவாதி அரசனுடைய கட்டளைக்கு பணிந்து ஜார்ஜியார் குடிக்கும் பாலிலே விஷம் கலந்து கலைக்கு கொடுத்தான். ஆனால் ஜார்ஜியார் அந்த பாலின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அதனை குடிக்க அது ஒன்றுமே செய்யவில்லை. இப்படியாக அரசன் வைக்கின்ற சூழ்ச்சிகள் யாவற்றையும் ஜார்ஜியார் இறை வல்லமையால் வெற்றி கொண்டார். ஒரு முறை ஜார்ஜியாரை கொலை நினைத்த அத்தனேசியா என்ற மந்திரவாதியும் அந்நாட்டு அரசையும் ஜார்ஜியாரை அழைத்து, இவருக்கு முன்பாக ஒரு பிணத்தை கொண்டு வைத்து இந்த பிணத்தை உயிர் பெற்றளச் செய்தால் நாங்கள் அனைவர் நீ வணங்குகின்ற கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம் என்றார்கள். அதன்படி ஜார்ஜியார் தனக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிணத்தின் மீது கைகளை வைத்து ஜெபித்தார். அவர் இறைவனிடம் ஜெபித்த சில மணி துளிகளிலேயே இறந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்தார். இதை கண்டு மந்திரவாதி, அரசு என அனைவருமே ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டார்கள். மக்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகியது. எல்லாவற்றையும் பார்த்து கடுஞ்சினம் அரசு மந்திரவாதி ஜார்ஜியார் என மூவரையும் 303ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் வாளுக்கு இரையாக்கினார். 449ஆம் ஆண்டு திருத்தந்தை கலேசியஸ் இவரை புனிதராக உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, அவருடைய நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம், 23ஆம் தேதி. கிறிஸ்துவுக்கு எப்படி சான்று பகர முடியும், சான்று பகரக்கூடும் என்பதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பல நேரங்களிலே நாமும் இயேசுவிலே நம்பிக்கை கொள்கிறோம், கடவுளத்தில் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் சில சோதனை வந்தோடனே மாறுறோம். பார்த்தீங்களா? சவால் வந்தோடனே, சிக்கல் வந்தோடனே மாறி போயிடுறோம், ஓடிக்கிறோம். இது கிறிஸ்தவனுக்கும் மனிதனுக்கும் அழகல்ல. ஒரு அமைதியான சூழல் வரும்போது கிறிஸ்துவுக்கு சான்று பகர்றோம். கொஞ்சம் சங்கடமான சவாலான சூழல் வரும்போது இலவசங்களை வாங்கி கொண்டு ஒழிச்சு ஓடிடுறோம். நம்ம ஏதாவது துன்பங்கள் அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது நாம் பின்வாங்கி கொள்கிறோம். ஆனால் தூய ஜார்ஜியார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை துணிவோடு அறிக்கையிட்டதற்கு முன்னோடி அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் கிறிஸ்துவை நம்பிக்கையோடு வாழ்வால் வார்த்தையால் எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க முயற்சி எடுப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டையும் எங்கள் தமிழ்நாட்டையும் எங்கள் சிறுபான்மையினர் மக்களையும் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். எல்லோரும் இணைந்து ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல நாங்கள் வளர எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டிகளையும் தலைமைத்துவத்தையும் இந்த நாளிலே தாரும். எங்களை ஈர்க்கின்ற உம்மை நாடி வந்து உம்மையிலே நிறைவு பெற எங்களுக்கு அனைத்து ஆற்றலையும் சக்தியையும் தாரும். ஆண்டவரே, ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா,
அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேச
தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர், தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால், வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.